ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு போலீஸ் குற்றப்புலனாய்வுத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 2/2/2025 அன்னைக்கு பார்த்தேன் கிரைம் பிரான்ச் இருக்குது பாருங்கள், சிஐடி ஹெட் குவார்ட்டர், அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை இருக்குது பாருங்கள், சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மற்றும் சேலம் ஆகிய அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. என்னமான பதவினா சட்ட ஆலோசகர் கேட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது ஒப்பந்த அடிப்படையில் தான் பணியனும் செய்கிறாங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. ஸோ உங்களுக்கு பார்த்தா காவல்துறை சார்பில் நீதிமன்றங்களில் நீங்கள் பார்த்தா தாக்கல் செய்யப்படும் பணி அமைப்பு குற்ற வழக்குகள் தொடர்பாக நீங்கள் மேல்முறையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கான வேலைவாய்ப்பாக இருக்க போது. 50,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க 18/2/2025க்குள்ளே நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டைரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரியும் இதிலே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வேலைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அதில் நீங்கள் பார்த்தா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பணி நியமனத்திற்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தில் அல்லது பதிவுற்ற அல்லது மத்திய அரசு சட்டத்தின் கீழே லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 10th +2 முடிச்சுட்டு நீங்கள் லா டிகிரி நிர்ணயிக்கப்பட்ட நிலை பட்டம் முடிச்சுட்டு லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பதிவு மற்றும் அனுபவம் நீங்கள் பார்த்தா பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் மீது குற்றவியல் இதழ் அழைக்கப்படும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொழிகள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதர தகுதி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான் அந்த வேலையை இருக்க போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதி இழப்பு பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எதனால் உங்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படும் அதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய். இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் படி இடஒதுக்கீடு வழங்கப்படும். தேர்வு நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த 5 மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் விண்ணப்பத்தராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் விருப்பமான இடத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நேர்முக தேர்வு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, ஃபஸ்ட் நேர்முக தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு மொபைல் மூலமாக கூப்பிட்டு உங்களுக்கான தேர்வு எங்கே நடைபெறும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 மதிப்பெண் பார்த்தா நேர்முக தேர்வு வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 15 மேலான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி முதுகலை பட்டதாரி அந்த மாதிரி உங்களுக்கு என்னமான அளவுகள் இருக்கும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே நீங்கள் டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலம் அனுப்பி வச்சுருங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரியான ஜாப் அப்படிலாம் தேவைப்படணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் இந்த சேனல் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.